ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து புதுசான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்பவும் போல் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்லேயே வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இது என்ன மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு வேரியபிள் இருக்குல்ல, ஒரு வேரியபிள்னால் என்ன அப்படின்னு நம்ம பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா, அது ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி, அதுக்குள்ளே நம்ம என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம். அதுதான் ஒரு வேரியபிள். கரெக்டாக? இப்போ அதே தான் ஆப்ஜெக்டும், பட் இது கொஞ்சம் பெரிய பாக்ஸ், அவ்வளோதான். வேரியபிள் உள்ளே வந்து நம்ம வந்து அரேஸ் வச்சு நம்ம நிறையா போடலாம். கரெக்டாக? இந்த மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி அரேஸ் வச்சு நம்ம வந்து நிறையா விஷயங்களை ஒரு வேரியபிள் உள்ள நம்ம போட முடியும். இந்த ஹீரோங்கிற இந்த வேரியபிள் உள்ள நம்ம இத்தனை விஷயங்களை போட முடியும். பட் இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறதுக்குள்ள மல்டிப்புளான விஷயங்களை வைக்க முடியும், சேவ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் ஆப்ஜெக்ட்டுங்கிற அந்த கோடை நான் எழுதிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸி ஆகிடும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறத நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா, எப்பவும் போல் வேரியபிள் மாதிரி ஒரு நேம் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ வேரியபிளுக்கு வந்து இப்போ நம்ம என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து என்ன நேம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். பட் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போது இது வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி அரேயில் வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கோமோ அந்த மாதிரி இதில் வந்து கர்லி பிரேசஸ் வரும். இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணுவோம். இது உள்ளே ஸ்டோர் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இப்போது இதை நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுவோம், எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா, என்னோட ஒரு கோர்ஸ், இப்போ என்னோட HTML கோர்ஸ் இருக்குது அப்படின்னா, என்னோட HTML கோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நான் இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்படி நான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் அப்படின்னு போட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து டைட்டில் உள்ள இன்ஃபர்மேஷனை போடுவேன். டைட்டில் என்ன அப்படின்னா HTML, CSS அண்ட் JS அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு கமா போட்டுட்டு இது உள்ள வந்து அடுத்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து வந்து ஆத்தர் அப்படின்னு போட்டு, இப்போ இதுக்கு ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போது நான் நேம் போடுறேன் அப்படின்னா இப்படி. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அரேயில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைட்டில் மாதிரி ஒன்று வரும். ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் மாதிரி ஒன்று செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா, இப்போ கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நான் வந்து கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இப்படி போடுவேன். இப்படி போட்டுட்டு இது உள்ளே வந்து நான் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம். ஹியர் கம்ஸ் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து உள்ளே போடலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கோர்ஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நான் செட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து 999 rupees இப்படி நான் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணால் நான் போய்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து லாங்குவேஜ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, லாங்குவேஜ் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு தமிழ் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணலாம். இதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ இதுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ வந்து ஒரு வேரியபிளை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், அது ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம டைட்டில் மாதிரி கொடுக்கல. பட் ஆப்ஜெக்டில் இருக்கிற விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம். ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரியுது. இப்போ கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்தேன்னா கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனோட உள்ளே என்ன இருக்கோ அது வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் டேட்டாவே எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆகி கிடைக்கிறது தான் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு 5 விஷயத்தை போட்டிருக்கோம். பட் நீங்கள் கமா போட்டு எத்தனை விஷயம் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதில் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஓகேவா? அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணலாம். அண்ட் இதை எடுத்து பிரிண்ட் பண்ணுறது ஈஸி தான். இப்போ நம்ம எப்படி வந்து ஹீரோஸ் 1, 2 அப்படின்னு பண்ணோம். பட் இதில் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இதில் வந்து ஒரு பொசிஷன்லாம் கிடையாது. ஓகேவா? இப்போ அரேஸில் வந்து பொசிஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து 0, 1, 2 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். பட் இந்த ஆப்ஜெக்டில் வந்து பொசிஷன் கிடையாது. பட் அதை வச்சு நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, பொசிஷன் இல்லை, பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டாக்கும் ஒரு டைட்டில் இருக்குது. கரெக்டாக? இப்போ ப்ரைஸ் அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு இது இருக்குது. இப்போ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இந்த டேட்டாவோட டிஸ்கிரிப்ஷன் டேட்டாவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆத்தர் அப்படின்னா ஆத்தர் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எடுக்கிறதும் ஈஸி தான். இப்போ நான் console.log பண்ணி
ஜஸ்ட் மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா, அப்படின்னு போட்டு நான் டாட் போட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டும். இப்போ எனக்கு எது வேணுமோ நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், ப்ரைஸு, கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஆத்தர் அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஆத்தர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய console.logல பார்த்தீங்கன்னா அஸ்வின் பிகே அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இதிலே நான் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு அடித்தேன் அப்படின்னா தமிழ் அப்படின்னு வரும். இது வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டேக்கில் நான் என்ன பண்ணுறேன், மை கோர்ஸ் டைட்டில் இஸ் இப்படி போட்டுட்டு இதில் நான் வந்து இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூட பண்ணலாம். இதில் வந்து மை ஆப்ஜெக்ட் டாட் அப்படின்னு பண்ணி டைட்டில் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் ப்ரைஸஸ். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி மை ஆப்ஜெக்ட் டாட் ப்ரைஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ மை கோர்ஸ் டைட்டில் இஸ் HTML CSS JavaScript அப்படின்னு வந்துருச்சு. இட்ஸ் ப்ரைஸ் இஸ் 999 rupees. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதான் ஏபிஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா விஷயங்கள் வந்து இந்த ஏபிஐஸோட மாடல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ என்னோடய கோர்ஸ் ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நார்மலாக பேக் எண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டோட்டலாக வந்து ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து எனக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோடய வெப்சைட்டே இருக்குது அப்படின்னா இப்போ என்னோடய வெப்சைட் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து எப்படி டேட்டா வருது, அப்படின்னா ஒரு பேக் எண்ட் டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏபிஐ மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை எனக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அவங்க வந்து அந்த ஆப்ஜெக்டை எப்படி வேணால் பண்ணிக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது அவங்களோட ஜாப். ஓகேவா? அவங்க வந்து எப்படியோ வந்து ஒரு ரெடி பண்ணி ஒரு பக்காவான ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதில் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற டைட்டிலில் போய் இந்த மாதிரி பண்ணுவேன். மை ஆப்ஜெக்ட் டாட் டைட்டில் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டைட்டில் வந்து இந்த இடத்துல இப்படி டிஸ்பிளே ஆகும். இது வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு டைட்டில் தான் இருக்குது, பட் அதில் வந்து நிறையா டைட்டில்ஸ் இருக்கும். இப்போ இந்த என்னோடய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா டைட்டில்ஸ் இருக்குது. கரெக்டாக ஒரு 10 டைட்டில் இருக்குது. பட் இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு டைட்டில் வச்சு பார்த்தோம். பட் இதில் வந்து நிறையா டைட்டில்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான கான்செப்ட் வச்சு தான் ஏபிஐ ஒர்க் பண்ணும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் நிறைய ஆப்ஜெக்ட் அப்படின்னா நிறையா டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். அந்த டேட்டாவை நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு வேரியபிள் மாதிரி. பட் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம். வேரியபிளில் போயிட்டு நம்ம டைட்டில் அப்படிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் ஆப்ஜெக்டில் வந்து நம்ம டைட்டில் அப்படின்னு சொல்லி பிரித்து சேவ் பண்ணலாம். நம்ம டேட்டா எதுன்னு சொல்லி நமக்கு கிளியராக தெரியும். கரெக்டாக? ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணோமோ இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ரேண்டம் ஏபிஐ அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம க்ரியேட் பண்ண அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள். பட் இதில் கொஞ்சம் அந்த கம்மா தான் வந்திருக்கு, இந்த டபுள் கோட்ஸ் வந்திருக்கு. அது உங்களுக்கு அது கொஞ்சம் அது விட்டுருங்க. பட் அந்த மாடல் பாருங்கள் நம்ம பண்ண மாதிரியே இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இதை வந்து அந்த பேக் எண்ட் கோடு பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு பெருசாக பேக் எண்ட் கோடு இருக்காட்டா, இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய கோடு எழுதி அந்த பேக் எண்ட் டெவலப்பர் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக இப்படி ஒரு ஏபிஐ நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏபிஐயை யூஸ் பண்ணலாம். இந்த ஏபிஐ கொண்டு போய் நான் யூஸ் பண்ணி நான் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்டு இருக்குது அப்படின்னா இப்போ என்னோடய வெப்சைட்டில் போய்ட்டு இந்த டேட்டாவை நான் கார்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் யூஸ் ஆகும் எனக்கு. இப்போ நான் எப்படி இங்கே வந்து டைட்டில் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி நான் அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை யூஸருக்கு காட்டலாம். கரெக்டாக? ஸோ எப்படி அப்படின்னா இந்த ஏபிஐ வந்து நம்ம வந்து இப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். பட் வந்து ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி கொடுப்பாங்க. அந்த லிங்க் உள்ளே இது இருக்கும். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி அது உள்ளே இருக்க டேட்டாவை நம்ம வெப்சைட்டில் ஷோ பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நிறையா வெப்சைட்ஸ் வந்து இன்றைக்கும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த ஏபிஐஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்யூச்சரில் நிறையா பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம நிறையா டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். அந்த டேட்டாவை நம்ம எப்போ வேணால் வெளில எடுத்துக்கலாம். அதுவும் அதை நம்ம எடுக்கிறது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கலாம். நமக்கு ஆத்தர் வேணும் அப்படின்னா ஆத்தரோட ஐடி எடுக்கலாம், டைட்டில் வேணும் அப்படின்னா டைட்டில் எடுக்கலாம். நம்ம எல்லாமே எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த ஆப்ஜெக்ட் உள்ள லட்சக்கணக்கான டேட்டா இருக்கலாம். அதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா?